ஆரம்ப கட்டத்துல நடிகர் விஜய்னு சொல்லிட்டு இருந்த எதிர்கட்சிகள் எல்லாமே இப்போ தேவக தலைவர் விஜய்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட குடும்ப பிரச்சனைய வச்சு எதிர்கட்சிகள் எல்லாமே இப்போ நல்ல குடும்ப தலைவனால மட்டும்தான் நாட்டை நல்லா ஆள முடியும் அப்படின்னு புதுசா ஒரு தகுதி தேர்வு, அதாவது குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வச்சுட்டாங்க போல. விவாகரத்து பண்றவருக்கு அரசியல்ல என்ன தகுதின்னு கேக்குற தம்பிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஹிஸ்டரி புக்கை திருப்பி பார்த்தா நல்லாவே இருக்கும். தமிழகத்தை ஆண்ட பல முதலமைச்சர்கள் ஒண்ணுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இல்லனா பல தொடர்புகள் கொண்டவங்களா தான் இருந்திருக்காங்க. சொல்ல போனா தமிழக அரசியல்ல இது ஒரு அன்ரிட்டன் தகுதி போல. ஒரு பக்கம் ஆண்டவர் அவரோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு வெரைட்டி பார்த்தாருன்னு ஊருக்கே தெரியும். இன்னொரு பக்கம் திராவிட இயக்கத்தோட பிதா மகன்கள், இவங்க எல்லாருமே பல குடும்பங்களை சமாளிச்சவங்க தான். இப்போ இவங்க எல்லாரும் விஜய்க்கு ஒழுக்க இல்லைன்னு பேசும்போது நீங்களுமானு தான் கேட்க தோணுது. வீட்டை ஆள தெரியாதவன் நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்றது ஓகே தான். ஆனா இங்க வீட்டையும் ஆளுறோம், அதாவது வாரிசு அரசியல் ஆள வைக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களை விட தனிப்பட்ட வாழ்க்கையில பல அடிகள் பட்டாலும் மக்கள் வெற்றிக்காக வர்றவங்க பெட்டர்னு நினைக்க தோணுது. விவாகரத்து பண்றதுனால விஜய்க்கு தகுதி இல்லைன்னு சொல்றவங்க மறைமுகமா நீங்க ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை எல்லாமே கடந்து வரணும் தம்பின்னு அவருக்கு அட்வான்ஸ் அட்வைஸ் கொடுக்கறாங்க போல. மக்களே, ஒருத்தருடைய பெட்ரூம் கதவுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத விட சட்டசபை கதவுக்குள்ளாடி அவர் மக்களுக்காக என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் முக்கியம். விவாகரத்து பண்றது ஒரு தனிப்பட்ட முடிவு, அதுக்கும் ஓட்டு பெட்டிக்கும் முடிச்சு போடுறது அவருடைய எழுச்சியை கண்டு பயப்படுற பயம்தான். கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு உலகத்தையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு யாரும் காணாத சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டே போயிருக்கலாம். இப்படி தெருக்கோடியில நின்று மக்களுக்காக வரணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அதுக்காக கிடைச்ச பலம்தான் கரூர் உயிர் பலி, பட பிரச்சனை, சிபிஐ வழக்கு, குடும்ப பிரச்சனைன்னு இருந்தும் இல்லாத அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்து அப்படி மக்களுக்காக வந்து நிக்கணுமான்னு கேட்க தோணுது. ஆனா இத்தனைக்கும் காரணமான திருட்டு கும்பலை இதுக்கு மேலையும் விட்டா ஊரையே உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்கற பிரச்சனைகளை பார்த்து இனி எந்த ஒரு நடிகரும் அரசியலுக்கு கால் வைக்க மாட்டான் திமுக இருக்கிற வர. ஆனா உங்களை தாண்டி திமுக அட்டாக் பண்ற சக்தி யாருக்குமே வராது. பிஜேபிக்கு பயந்ததை விட உங்களுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. ஏண்டா இவனை தொட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். விஜயோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசி இதுல அரசியல் செய்யலான்னு நினைச்சா அதை விட இழிவு செயல் வேற எதுவுமே இல்ல. தலைவரா தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் வெற்றி பெறலாம் இல்லனா தோற்கலாம். ஆனா இங்கு கட்சி தலைவரா மக்களுக்கு இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சு மட்டும்தான் அணுக வேண்டுமே தவிர தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையில மூக்க நுழைக்கிறது கிடையாது. இப்போ அனைத்து அரசியல்வாதிகளுக்குமே இவர் தான் தலைவலி. விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.